ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை சமையல். இன்றைக்கி நம்ம வீட்டில் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வேலையை முடிக்கிற மாதிரி ஒரு அரைக்கீரை கடையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கெட்டு கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். அரைக்கீரை இதை நல்லா அவங்க கொடுத்த உடனே நம்ம கைப்பாக்க ஆரம்பிச்சிருவோம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்பே பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி இலையோடு இருக்கிற தண்டு சின்ன தண்டையும் சேர்த்தே போட்டுக்கோங்க. அந்த பெரிய மிச்சம் இருக்கிற பெரிய தண்டை அது போட வேண்டாம், அதை அப்படியே எடுத்து வச்சுருவோம். இப்படியே எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கடகடன்னு கை பார்த்துருங்க. வாங்கினோடனே கை பார்த்தா இன்னும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இல்லை நீங்கள் மதியம் தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளித்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கூட கை பார்த்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இலையெல்லாம் அந்த சின்ன சின்ன தண்டுகளோடு சேர்த்து எடுத்துக்கோங்க. எதுவும் பூச்சி விழுந்த மாதிரி இருந்தால் அந்த இலையை கழிச்சிருங்க. இவ்வளோ கீரை வந்திருக்கு. இது நல்ல பெரிய பாத்திரத்தில் இவ்வளோ கீரைக்கு வந்திருக்கு. இதை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இப்போ அடுப்பில் ஒரு வேக வைக்கிற அளவுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் நான் 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். கீரை கழுவுன தண்ணியும் இருக்கும், அதனால் 3/4 கிளாஸ் அளவுக்கு கூட சேர்த்துக்கோங்க. 10 சின்ன வெங்காயம், 2 தக்காளி பழத்தை பொடுசை நறுக்கி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 தக்காளி பழம், 3 பச்சை மிளகாய், ஒரு 10 பல் பொடி பூடு. இது ரசப்பூடுங்கிறதுனால 10 பல் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் பெரிய பல்லாக இருந்ததுன்னா 2 பல் மட்டும் போட்டால் போதும். சீரகம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இதோட மஞ்சத்தூள் போட்டு கூட நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதித்து ஒரு வெங்காயம் வெள்ளைப்பூடி ஏதாவது ஒன்று நல்லா வெந்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் இந்த கழுவி வச்ச கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு கீரையை சேர்த்த உடனே முதல்ல ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து அப்படியே அந்த தண்ணியோட வேக்காட்டில் அப்படியே குழைய ஆரம்பிச்சிரும். இப்படி நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறோம். இதை நல்லா அந்த தண்ணி படுற அளவுக்கு கிளறி விடுவோம். சிம்மில் வச்சே பண்ணுங்கள். அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சே பண்ணுங்கள். மூடி வச்சு பண்ணுங்கள். கீரையெல்லாம் குக்கரில் வைக்க வேண்டாம். ரொம்ப வெந்தால் நல்லா இருக்காது கீரை. இப்படி லேசாக ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி விட்டு இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது. கீரையெல்லாம் தண்ணியை உறிஞ்சது போகவும் தண்ணி இவ்வளோ இருக்குது. இப்போ அடுப்பை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சோம்னா தண்ணி ஃபுல்லாக வற்றிடும். இவ்வளோ தான், கரெக்டாக 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் கூட அதிகம்தான். இப்போ தண்ணியெல்லாம் கொஞ்சம் பரவாயில்லாமல் வற்றிருச்சு. இது போதும், இருக்கிற தண்ணி போதும். இந்த நேரத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கீரையை ஆற வச்சுக்கலாம். ஓப்பனாகவே வச்சுருங்க, இல்லை கீழே இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து கூட நம்ம கடைய ஆரம்பிப்போம். இது நல்ல பரவாயில்லாமல் ஆறிடுச்சு. அது ரொம்ப ஆறவும் வேண்டியதில்லை, கொஞ்சம் ஆறினா போதும். இதை ஒரு மீடியம் சைஸ் மிக்சியில் சேர்த்துக்கலாம். சின்ன மிக்சி எடுக்காதீங்க, அது மேலே தெரிச்சிரும். மீடியம் சைஸ் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு பல்ஸ் மட்டும் லேசாக விட்டுட்டு எடுத்துருங்க. சில பேருக்கு இந்த மாதிரி கீரை கொஞ்சம் கொதன்னு இருந்தால் தான் பிடிக்கும். நம்ம வீட்டில் பிள்ளைங்களுக்கு இப்படி கொஞ்சம் இருந்தால் பிடிக்காது. ஆனால் கீரையோட கன்சிஸ்டன்சி இது தான், இப்படி தான் இருக்கணும். ஆனால் இன்னும் கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துட்டேன் நான், லேசாக பல்ஸ் போட்டு இந்த மாதிரி. இப்போ இதை நான் பவுலில் மாற்றிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரைக்கீரை ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நம்ம வாரத்தில் ஒரு 3 நாள் இதை செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப நல்லது அவங்களுக்கெலாம். அடுப்பில் கடாயை வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம் பருப்பு, வெங்காயம், வத்தல் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயத்துக்கும் இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்குவோம். கீரைக்கு நம்ம உப்பு சேர்த்தாச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இந்த தாளிப்பு கொஞ்சம் மொறுன்னு இருக்கணும். நல்லா வெங்காயம் நல்லா முருகலாகிற மாதிரி இருந்தால் தான் கீரையில் ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா சூடாக சாப்பாடு வச்சு அரைக்கீரையை கடைஞ்சதையும் போட்டு ஒரு ஆம்லேட் போட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தாளிப்பை நம்ம இதில் சேர்த்து கொட்டிக்குவோம். இந்த தாளிப்பு உள்ளே இறங்குற மாதிரி எல்லா பக்கமும் இதை கிளறி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான ரொம்ப ஈஸியான அரைக்கீரை கடையல் ரெடி.
நீங்களும் இந்த அரைக்கீரை கடையில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். விருதை சமையல் சேனல் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.